த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். யூடியூப்ல ஷவுக்கு சங்கர் அவர்கள் திமுக அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களையும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை எல்லாத்தையும் சுட்டி காட்டிட்டு வராரு. ஆனா உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கு விசாரிச்ச போது இனிமேற்கொண்டு யூடியூப்ல ஷவுக்கு சங்கர் எந்த வீடியோவும் போட முடியாத ஒரு சூழல் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஷவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே யூடியூப்ல ரொம்ப ஆக்டிவா அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்யக்கூடிய அந்த வேலை அப்படின்றது அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதிலும் மிக முக்கியமா தமிழ்நாட்டை ஆளும் அரசா இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான அரசை கடுமையான முறையில அவரு விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாரு. அதனால அவருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், குறிப்பா சட்ட சிக்கல்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. தொடர்ச்சியா பல வழக்குகள்ல அவரு கைது செய்யப்படுறதும், ஜாமீன் கிடைக்கிறதும், அதுக்கப்புறமா அவர் மீண்டும் வந்து வீடியோக்கள் போடுறதும் இப்படின்னு தொடர்ச்சியா அவரு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவருடைய கைது நடவடிக்கைகள் நடக்கும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்கள் அப்படின்றத பதிவு செய்வாங்க. ஆனாலும் கூட தொடர்ச்சியா திமுக அரசால ஷவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படி சமீபத்துல ஒரு தொழிலதிபர் ஒருத்தரை மிரட்டி பணம் பெற்றதா ஷவுக்கு சங்கர் மீது புகார்கள் அப்படின்றது எழுந்திருந்தது. அவர் மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கக்கூடியவங்க மேலேயும் புகார்கள் வந்ததை அடுத்து அவரை போய் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் கூட சோசியல் மீடியாவில் ரொம்ப பயங்கர வைரலா இருந்தது. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஷவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த கதவை உடைச்சுக்கிட்டு காவல்துறையினர் உள்ள வர்றது, அவரை கைது செய்யறது, அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த குறிப்பிட்ட வழக்குல சென்னை ஹைகோர்ட் ஷவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. ஆனா நிபந்தனைகள் அப்படின்றது ரொம்ப கடுமையான முறையில இருந்திருக்கு. அதனால எனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெயில் கண்டிஷன்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு உச்ச நீதிமன்றத்துல ஷவுக்கு சங்கர் சார்பில் மனு அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி திபங்கர் தத்தா தலைமையிலான அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தபோது எடுத்தோடனே மனுவை பார்க்கிறாரு. என்னது இது, இந்த ஷவுக்கு சங்கர் அப்படின்ற பேரு வார வாரம் எங்களுடைய கேஸ் லிஸ்ட்ல வந்துகிட்டே தான் இருக்கு, இவருடைய கேஸ் ஏன் தொடர்ச்சியா இங்க வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு ஷவுக்கு சங்கர் சார்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன், இவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். ஏன்னா இரட்டைலை வழக்கு சம்பந்தமாகவும் சரி, அதிமுகவுடைய மிக முக்கியமான வழக்குகளாகட்டும், தேர்தல் ஆணையம், டெல்லி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இப்படின்னு 3 இடங்கள்லயுமே அதிமுகவுடைய வழக்குகள்ல பெரும்பாலும் ஆஜராகக்கூடியவராகவும் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் பாலாஜி சீனிவாசன் அவர்கள் தான் இருக்கிறாரு. ஸோ அவரு தான் ஷவுக்கு சங்கர் சார்பாகவும் இந்த கேஸுக்கும் அப்பியர் ஆயிருந்தாரு. அவர் எடுத்த உடனே சொல்றாரு, எனக்கு மட்டும் என்ன ஆசையா, தொடர்ச்சியா தமிழ்நாடு காவல்துறையினர் எனக்கு இப்படியான தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, என்ன வழக்கு மேல வழக்கு போட்டு என்ன உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பழிவாங்கும் நடவடிக்கையா தான் இவங்க இதை பண்றாங்க, அதனாலதான் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு நாட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, போன வாரம் ஒரு கேஸுக்கு வந்துருச்சுல, அது என்ன கேஸ் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அது வந்து இதே கேஸ்ல என் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச காவல்துறையினர் அங்கிருந்து என்னோட பொருட்கள் எல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஆபீஸுக்கும் அவங்க சீல் வச்சுட்டாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த மாதிரி சீல் வைக்கிறதுக்கான அதிகாரம் எதுவுமே கிடையாது. அதனால தமிழ்நாடு காவல்துறை பண்ணது அதிகார அத்துமீறல்னு சொல்லி அதுக்கு நிவாரணம் கேட்டதா வந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப வந்திருக்கிற கேஸ் இது என்ன அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நீதிபதிகள் கேட்கிறாங்க. இது வந்து அதே கேஸ் தான், ஆனா அதுல எனக்கு ஜாமீன் அப்படின்றது சென்னை ஹைகோர்ட் கொடுத்திருந்தாலும் நிபந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால அதுல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சரி தமிழ்நாடு தரப்புல இருந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள், இல்ல இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான அஃபென்ஸா தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஏன்னா இதுக்கான அடிப்படை ஆதாரங்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த முக்கியமா நடந்த இந்த வழக்கு விசாரணையுடைய முக்கியமான கிளிப்பிங்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, அதையும் நான் இந்த வீடியோல அங்கங்க போடுறேன், கண்டிப்பா பாருங்க. தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல ஷவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய விதிமீறல்கள்ல ஈடுபடுறாரு, நீதிமன்றங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவரு மீறி இருக்கிறாரு, அதனால அவருடைய கோரிக்கையெல்லாம் ஏற்காதீங்க அப்படின்றாங்க. மனுவை படிச்சு பாக்குறாங்க நீதிபதிகள், படிச்சு பார்த்து டக்குன்னு கேட்கறாங்க, ஆமா மிஸ்டர் சங்கர், நீங்க வந்து நிறைய விதிமுறை மீறல்கள் பண்ணியிருக்கிறீங்க,
உங்களுக்கு வந்து மெடிக்கல் கிரவுண்ட்ஸ், அதாவது மருத்துவ காரணங்களுக்காக தானே சென்னை ஹைகோர்ட் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சவுக்கு சங்கர் தரப்பு இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, எனக்கு ரெகுலர் பெயிலா தான் அதை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு. இல்ல இல்ல நீங்க மாத்தி சொல்றீங்க, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு ரொட்டீனா வந்து சிகிச்சைகள் தேவைப்படுது, பரிசோதனைகள் தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஜாமீன் அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, உடனடியா யூடியூப்ல உட்காந்து வீடியோஸ் போடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க. இது வந்து இந்த முறை மட்டும் கிடையாது, கடந்த முறைகள்லயும் நீங்க பல வழக்குகள்ல உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு, ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ரீல்ஸ் போடுறீங்க. உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கான காரணம் நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கானது கிடையாது. அதை முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படி பண்றது ஜாமீன் விதிமுறைகளை மீறக்கூடியதுதான் அப்படின்றத நீதிபதிகள் தெளிவா சுட்டி காட்டுறாங்க. What comes to Now, one after month. going out on bail, you are treated as an outpatient No, I got admitted. I got admitted in one day. the OPD, and thereafter you start making reels and videos and other things, place Yes. it on YouTube, Yes, my lord. right? That was not the purpose of grant of bail, So, my lord, right? my lord, I was. You are misusing your liberty. That is the finding given by the Yes, my lord. High Court. Yes, my lord. Now, my lord. Now your bail has not been cancelled. No. What the High Court has said is that you don't talk about the pending complaint. That I don't want to do. You are doing that. No, my lord. And High Court has showed in so many words that you are doing that. My lord, after this order is passed, may I just say this, my lord? The What bail is condition. this? திருப்பி சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து இல்ல இல்ல எனக்கு அப்படி எந்த கண்டிஷன்ஸும் கொடுக்கல, நான் யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் எதுவும் போடக்கூடாதெல்லாம் எங்கேயும் சொல்லல, அதனால நான் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்படி அரசுக்கு அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறேன் அப்படின்றதுனாலதான் என்னை வந்து பழிவாங்கும் நோக்கோட இப்படி பண்றாங்க, இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு தரப்பு. இதுல ஒண்ணுமே இல்லைங்க, சவுக்கு சங்கர் கிட்ட நாங்க அவருடைய போனை கேட்கிறோம், நீங்க வந்து அதுல ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா, நீங்க வந்து அந்த மாதிரி உண்மையுமே பணம் பெற்றிருக்கீங்களா அப்படின்ற ஆய்வு பண்ணணுன்றதுக்காக போனை கேட்கிறோம். அந்த போனை அவங்க கொடுக்க மாட்டேன்றாரு, அவரு ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு, வழக்கு விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பை வழங்காம இருக்கிறாரு அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப டக்குன்னு குறுக்கிடுறாங்க சவுக்கு சங்கர் தரப்பு, இல்ல இவங்க பொய் சொல்றாங்க, எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னுடைய லேப்டாப்ல இருந்து என்னுடைய ஏடிஎம் கார்டு, என்னோட பர்ஸ்ன்னு எல்லாத்தையுமே இவங்க சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க, அது அப்படி எதுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்றதுக்கான அடிப்படையான காரணத்தை கூட இவங்க சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் சார்பிலையும் தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் அப்படின்றது முன்வைக்கப்படுது. இப்படி இரண்டு தரப்புலையும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சரி சரி போதும் நிறுத்துங்க, நீங்க ரெண்டு பேரும் இப்படி வளவலன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, ஆனா சவுக்கு சங்கர் தரப்பு நீங்க சொல்ற எதையும் இவங்களால ஏத்துக்கிற மாதிரி கிடையாது, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பெயில் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணணும். மிக முக்கியமா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ஆனா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்க போக மறுக்கிறீங்க, இது எதுக்காக அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் சவுக்கு சங்கர் தரப்பு ஒரு பகீரான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களை என்னால நம்ப முடியாது, அவங்களும் வந்து அதிகாரிகள் கூட சேர்ந்துட்டு கூட்டு சதியில ஈடுபடலான்ற ஒரு சந்தேகம் இருக்கு, அதனால எனக்கு தேவையான பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன், அங்கதான் வந்து நான் சிகிச்சை பண்ணுவேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பாயிடுறாங்க நீதிபதிகள். அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க, அரசு மருத்துவர்களை நீங்க எப்படி இப்படி குறை சொல்லுவீங்க, காரணமே இல்லாம ஆதாரங்கள் எல்லாமே இப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் சங்கர், ஏன்னா மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பரிசோதனை செய்வாங்க, என்ன ரிப்போர்ட் வருதோ அந்த ரிப்போர்ட்டை தான் வந்து கொடுக்க போறாங்க, அதுல எப்படி அவங்க மேனிப்புலேட் பண்றாங்கன்னு நீங்க பாட்டுக்கு போற போக்குல சொல்ல முடியும், அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் வந்து அவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப ஹை எஃபிஷியன்டான ஒரு மருத்துவர்களாக தான் இருக்கிறாங்க, ஏன் நீங்க தேவைப்பட்டா எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள்ள கூட போகலாமே, ஏன் நீங்க தனியார் மருத்துவமனைக்கு தான் போகணும்னு அடம்பிடிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த கேட்டதோடு மட்டும் இல்லாம இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து மருத்துவர்கள் மீது இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்காதீங்க அப்படின்னு. அது வரைக்கும் ஓரளவுக்கு சவுக்கு சங்கர் சார்பில் ஒரு மாதிரி வழக்கு போயிட்டு இருந்தாலும் எப்போ வந்து அவர் நேரடியா அரசு மருத்துவர்களை குறை சொன்னாரோ அந்த இடத்துல நீதிபதிகளுடைய பார்வை அப்படின்றது மாற தொடங்குச்சு. கரெக்டா அந்த இடத்துலதான் நீதிபதிகள் சொல்லிடுறாங்க, இல்ல இல்ல நீங்க சொல்ற எதையுமே எங்களால் ஏத்துக்க முடியாது, உங்களுக்கு ஜாமீன் கண்டிஷன் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத முதல்ல கொடுக்கவே முடியாது, முதல்ல நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரீங்க, அதுக்கு தானே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தானே சென்னை ஹைகோர்ட்னு ஒன்று இருக்கு, நீங்க அங்க போக வேண்டியதானே, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக டைரக்டா எடுத்த உடனேயே நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரீங்க, இதை ஏத்துக்க முடியாது, உங்களோட பெயில் கண்டிஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இந்த மனுவை எங்களால விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சு உத்தரவு போட்டிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, நீங்க ஜாமீன்ல வெளியே வந்து ரீல்ஸ் போடுறீங்க, ரீல்ஸ் போடுறதுக்காக உங்களுக்கு நாங்க ஜாமீன் கொடுக்கலன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த வார்த்தை அப்படின்றது சவுக்கு சங்கர் தரப்புக்கு ஒரு விதமான ஒரு எதிரான விஷயமா மாறி இருக்கோ அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இனி அவரு பெயில் ரிலாக்ஸேஷன் கேட்டு போனாலோ, இல்லாட்டி வேற ஏதேனும் வழக்குல அவர் ஜாமீன் கேட்டு போறாரோ, இல்ல எதிர்காலத்துல அவர் ஏதாவது வழக்குல சிக்கி அந்த வழக்குல புதுசா ஜாமீன் கேட்டு போனாலோ உடனடியா என்ன சொல்லுவாங்க, பாருங்க சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கட்டத்துல இந்த வழக்குல இப்படியான அப்சர்வேஷன்ஸை கொடுத்திருக்கிறாங்க, வாய்மொழியா அவங்க இப்படியான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் ஜாமீன் நிபந்தனைகளை மீறாரு அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டே கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவருக்கு நீங்க ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு அரசு தரப்புல வாதங்கள் முன்வைக்கும் பொழுது அந்த வாதம் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு. ரெண்டாவது, நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இனிமேற்கொண்டு அவர் ஏதேனும் வழக்குகளை சிக்கிறார் அப்படின்னா அவர் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராரும் பொழுது இதே காரணத்தை சொல்லி பாருங்க, கடந்த காலங்களிலேயே இதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அதனால இந்த கேஸை என்டர்டைன் பண்ணாதீங்க அப்படின்னு அரசு தரப்பு வாதங்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு. ஒருவேளை இனி இந்த வழக்குகள்ல வெளியே வந்தாலும் அவர் தொடர்ச்சியா வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்துறதோ இல்ல யூடியூப்ல வீடியோஸ் போடுறதோ அரசை கிரிட்டிசைஸ் பண்றதோ அப்படின்றது நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்கோர்ஸ் இட்ஸ் அப் டு சவுக் சங்கர், அவரு அதை எப்படி எடுத்துட்டு போறாரு, எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்றது அவருக்கு தான் தெரியும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில திமுக அரசையும் கடுமையா விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கருடைய வீடியோக்கள் இனி தொடர்ச்சியா வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உத்தரவு இன்னும் அதிகரிச்சு காட்டியிருக்கு அப்படின்றதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக அரசால பழிவாங்கப்படுறாரு அப்படின்ற மாதிரியான நிறைய சமூக வலைதள பக்கங்களுடைய அந்த பதிவுகள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இல்ல இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் உண்மையுமே தவறு பண்றாரு, அதனாலதான் அவர் மீதான சட்டப்படியான நடவடிக்கை பாயுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நீங்க எந்த கருத்தோட உடன்படுறீங்க? சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி நடத்தப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? நிறைய பேர் இதுல நிச்சயமா கேள்வி கேட்பீங்க, ஏங்க இந்த கேஸ் எல்லாம் எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது வெறும் சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு தனிநபர் சார்ந்த விஷயமா மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல யூடியூபர்கள் இப்படி அரசுகளை விமர்சிச்சு நிறைய வீடியோக்கள், இப்ப நான் உட்பட எல்லாருமே நிறைய வீடியோக்கள் போடுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர் வரும் காலங்கள்ல நீதிமன்றங்கள் எப்படி அணுகுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான். இது பத்தியும் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.